தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் தீபாவதி கார்த்தியோடைய, அதாவது உங்கள் வீட்டு மாப்பிள்ளையோடைய ஆதார் கார்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கன்னு சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்டதுனால சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கிட்ட பேங்க்கில் உங்களுடைய ஆதார் கார்டு கொடுக்கணும், உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்க கார்த்தியும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆதார் கார்டில் கார்த்தி அப்படின்ற நேமுக்கு பதிலாக ராஜான் தான் இருக்குது. ஸோ சாமுண்டீஸ்வரி அந்த ஆதார் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து தீபாவதிக்கு சென்ட் பண்ண தீபாவதி ராஜாவுடைய ஆதார் கார்டையும் கார்த்தியுடைய ஆதார் கார்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பேர் மட்டும்தான் வேறு வேறு இருக்குது, ஆனால் அவருடைய அப்பா அம்மா பேர் ஒரே மாதிரி இருக்குது, ஆதார் எண்ணும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றத தீபாவதி கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் அந்த இடத்துல தீபாவதி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சிவனாண்டி முத்துவேல் இவங்க 2 பேரும் மேனேஜர் வீட்டுக்கு வராங்க. எப்படியாவது மேனேஜர்கிட்ட சொல்லி சைன் போட விடாமல் தடுக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. பட் அவர்கிட்ட பேசி பார்க்குறாங்க. அவர் லஞ்சமும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்காத குறையாக 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஏட்டுவோடைய ஃபோன் ரெடி ஆகுது. ஏன்னா சாமுண்டீஸ்வரி அதை ரிப்பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கடையிலேருந்து சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணி சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரி நான் முக்கியமான வேலையில் இருக்கேன், கடையில் வேலை பார்க்குற பையன்கிட்ட யார்ட்டையாவது கொடுத்து விடுங்க, நான் அமௌண்ட்டு அவர்கிட்டே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஃபோனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ அங்கே கார்த்தியுடைய என்ட்ரி. கார்த்திகிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறது நான் தான் ஃபோன் ரிப்பேர் பண்ண கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதும் கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு இதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இடையில சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் வருது. ஃபோனை ரூமில் வச்சுட்டு அவங்க வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையனை கூப்பிட்டு சந்திரா விசாரிக்கிறாங்க. நீ யார், எதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி ஃபோன் ரிப்பேர் பண்ண கொடுத்தாங்க, அதான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, சந்திராவுக்கு சந்தேகம் அந்த ஃபோன் அந்த ஏட்டோடையதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்டே விசாரிக்கிறாங்க. அந்த ஃபோன் எந்த மாதிரியான மாடல், பழைய மாடலாக புது மாடலாக, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு எதுவுமே தெரியல, அது பழைய மாடல் அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு அதில் ஒரு வயசானவருடைய ஃபோட்டோவும் அவங்க பேத்தின்னு நினைக்கிறேன் 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் அதில் இருந்தது, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, ஒருவேளை அந்த ஏட்டுடைய ஃபோனாக தான் இருக்கும், அந்த ஃபோனை அக்கா பார்க்குறதுக்குள்ளேயும் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சந்திரா சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாமல் அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த ஃபோன் எடுத்து ரோட்டில் போட்டுடுறாங்க. அப்படி போடும்போது அந்த ரோடு வழியாக 3 பசங்க வராங்க. அந்த பசங்க கையில் ஃபோன் கிடைக்கிது. ஸோ அந்த ஃபோன் எடுத்ததும் இதை விற்று நம்ம காசு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளியில் வந்த சந்திரா அந்த ஃபோனை பார்க்குறாங்க. பசங்க எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு பசங்களை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த 3 பசங்களையும் சந்திரா மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஃபோன் வச்ச இடத்துல சாமுண்டீஸ்வரி போய் தேடி பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துலேருந்து ஃபோன் கிடைக்கல. இங்கே தானே ஃபோன் வச்சோம், எங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை ஒரு பக்கம் தேடி அலசி ஆராயிறாங்க. இதுதான் லாஸ்ட் எபிசோட். ப்ரோமோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது நவீன் காணா போன விஷயத்தில் என்னுடைய வலையில் அங்கே எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை, அதே ஒரு மர்மமாக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் என் ரூமில் வச்சுருந்த ஃபோனை காணும், இந்த வீட்டில் ஏதேதோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, அதனால நம்ம வீட்டில் ஒரு சிசிடிவி ஃபிட் பண்ணணும்னு கார்த்திகிட்ட சொல்ல, கார்த்தியும் ஓகே தீபாவளி முடியட்டும் சிசிடிவியை நம்ம ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ சந்திரா சந்தேகனோட பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் சாமுண்டீஸ்வரிக்கும் சந்தேகம் வந்துடுச்சு, இந்த ஃபோனில் சம்திங் ஏதோ இருக்குது, இதை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு யாரோ தான் அந்த ஃபோனை எடுத்திருக்காங்க அப்படின்ற சந்தேகம் சாமுண்டீஸ்வரி மனசில் வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோன் எப்படி எங்கே சுற்றி இங்கே வரப்போகுது அப்படின்றதான் அப்கமிங் எபிசோடுக்கான எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் கார்த்தி யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடலான்னு கார்த்தி ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. ஸோ இதில் எது நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.